Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்டி எப்படி கட் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பேக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணி அதை கட் பண்ணுறது அப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி போட்ட வீடியோவுடைய எல்லா இதுவுமே இருக்கும். ஏன்னா அந்த வரிசையாக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது புரியும். புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி ஒரு ஃபினிஷிங் நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பல மெத்தடு இருந்தாலும் இது ஒரு மெத்தடு, இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. அதனால் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது வந்து நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் ரிப்பீட்டடாக இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து பொழுதுபோக்குறதுக்காக நம்ம இதை பார்க்கல, ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். எனக்கே டூ மச்சாக தெரிஞ்சாலும் நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்ல வர விஷயம் அவங்களுக்கு சரியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் கற்றுக்கணும், ஒரு ப்ளவுஸை ஃபினிஷிங்காக கற்றுக்கணும் அப்படிங்கும்போது முதல்ல கிளாஸை கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நுணுக்கமாக பாருங்கள், சொல்கிறத திருப்ப திருப்ப கேளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய கட்டிங்கினுடைய தொடர்ச்சி தான். அதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் பட்டி எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டியோட நீளம் உயரம் வந்து நம்ம இதில் குறிக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறதுல நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கோம். 3 இன்ச்சு மேலே ஒரு டாட் பிடிக்கிறனால உங்களுக்கு 3.5 இன்ச்சு, 3 + 1.5 5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உயரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச்சு அதில் குறைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் அந்த ஸ்லாண்டிங் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சுக்கு நான் அதில் போட்டிருப்பேன். அதே அளவுக்கு இதில் வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம பட்டி இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிசர் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த லைன் எல்லாம் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி கரெக்டாக கட்டிங் வரும். அதே மாதிரி மேல் பக்கம் கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒரு மாதிரி இருக்கும். அதையும் ஒரு சில நேரத்தில் கவனிச்சுக்குவாங்க. ஒரு துணி 2 துணி கட் பண்ணும்போது மேல் பக்கம் பார்க்கும்போது அந்த கிராஸ் வேறு மாதிரி இருக்கும், திருப்பி நீங்கள் பார்க்கும்போது அந்த கிராஸ் வந்து ஒரு மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரே அளவாக வர்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் உங்களுக்கு அந்த சைடு லைன் கரெக்டாக வராது. இப்போ மேலே இருக்கிற அளவுக்கு தான் நான் கீழே வந்து 1 இன்ச்சு சேர்த்து நான் நாச் போடுறேன். 3.5 + 1 4.5 இன்ச்சுக்கு நான் நாச் போடுறேன். ஃப்ரண்ட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். முன்பக்கத்தை பற்றி பிரச்சனை இல்லை. கம்மியாக வேணும் அப்படின்னா உயரம் கம்மியாக வேணுமா இல்லை அதிகமாக வேணுமாங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இருக்க நாச்சிலேருந்து 1/2 இன்ச்சு மேலேயும் கீழே இருக்க நாச் அதுக்கு ஈக்குவலாகவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 டாட் பிடிக்கும்போது அது கரெக்டாக வரும். இப்போ இந்த பட்டியில் என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாத்து. இப்போ இதில் வந்து நம்ம உள்ளே எந்த துணி வச்சாலும் மேல் பக்கம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பட்டியை வந்து லைனிங்கில் வச்சு அப்படியே தச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உள்பக்கமாக என்ன கிளாத் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் சென்டரில் பீஸ் வைக்கும்போது அந்த கிளாத்து வந்து வெளியே தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் மற்ற போர்ஷன் எல்லாம் எப்படி லைனிங்கோடு அட்டாச் பண்ணுறீங்களோ மெயின் கிளாத்தை அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பட்டியோட வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக கிளாத்து கொடுத்து நீங்கள் திருப்பிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு ஒரு கலர் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. ரெண்டு பக்கம் வலது இடது 2 பக்கமும் அதே மாதிரி நீங்கள் கிளாத்தை வச்சு மேலே வந்து அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க.
இப்போ இதில் வச்சு நம்ம பதிச்சாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்சிங் கிளாத் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை சேம் இதே லைனிங் கிளாத் இருந்தாலும் நீங்கள் எப்பவும் போலவே பட்டி தைச்சிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம திக்னஸ்க்காக கொடுக்குற துணி வந்து வேறு கலராக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா போதும். இப்போ சேம் கலர் கிடைக்கல அப்படின்னா நம்ம உள்பக்கமாக நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி வச்சு தைப்போமோ அது மாதிரி எந்த ஒரு கலர் கிளாத்தாக இருந்தாலும் நம்ம வச்சு தைச்சிக்கலாம். எல்லா நாச்சஸுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு யோக்கு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது அந்த உயரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒரு கலரில் தான் வைக்கிறேன். ஏன்னா சேம் கலர் இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல் அப்படின்னா நல்லாவே அந்த மெரூன் கலர் உங்களுக்கு அந்த லைனில் நல்லாவே தெரியும். அதனால தான் நான் லைனிங் கிளாத்தை வந்து நான் அந்த ப்ளவுஸோட வச்சு அந்த மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பட்டி அடித்து திருப்புவீங்களோ சேம் அதே மெத்தடில் நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு திக்னஸ் தேவைப்படாது, நார்மலாக கேட்பாங்க. ஒரு சிலர் நல்லா பட்டி சுருண்டு போகாமல் இருக்கணுன்ட்டு திக்னஸ் கேட்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் படிமான தையல் போடுற மாதிரி இருந்தால் அந்த மெரூன் கலர் பக்கம், அதாவது எக்ஸ்ட்ராவாக கிளாத் நீங்கள் கொடுத்துருக்குற பக்கம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போடாமல் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனிங் கிளாத் மேல் பக்கம் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு துணியை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போடுங்க. நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் அது ஒரு படிமான தையல் ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வச்சு மேலே நீங்கள் அவுட்டர் எல்லாமே தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தையோ ஏற்கனவே நம்ம கரெக்டான அளவில் வெட்டி வச்சுருக்க கிளாத்தையோ வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வலது இடதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சோண்டு அந்த ஷேப் மாறினா கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், கரெக்டாக ஈக்குவலாக வராது. அதனால் எப்போவுமே ஒரு லைனிங் பர்ஃபெக்டான அளவில் கட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மறுபடியும் எந்த ஒரு இதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அது நெக்காக இருந்தாலும் சரி, பட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிசுறு கட் பண்ணவும் எக்ஸஸாக இருக்கிற மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு தான் சிசர் யூஸ் பண்ணுமே ஒழிய அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே மெஷர் பண்ணி நீங்கள் அளவு பார்த்து வேறு எதுவுமே நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம நீட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு மட்டும்தான் சிசரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பட்டியினுடைய அதிக இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வலது இடது ரெண்டு பக்கமும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த உயரம் முதல் கொண்டு நீளம் முதல் கொண்டு எல்லாமே ஈக்குவலாக நமக்கு வந்தால் தான் அது கரெக்டாக வரும்.
நம்ம நார்மலாக வேற ஒரு கிளாத் வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு அது மற்ற போர்ஷனை விட அந்த கலர் வந்து உங்களுக்கு டார்க்னஸ் வந்து அதிகமாக தெரியும். அதனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய மெட்டீரியலில் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். நம்ம யோசிக்காமல் வச்சு தைச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு துணியினோட தன்மையை பொறுத்து அதனுடைய எல்லா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.